ஆபிரகாம் ஸ்டோரிக்கு போயிடலாம். இப்ப இந்த சினாரியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எலியேசரை ஆபிரகாம் சொல்றான் அமுச்சு விட்டான், பொண்ணு கொண்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டான். ஒரு கிளாஸ் வைக்கிறாரு ஆபிரகாம், ஏன் குடும்பத்துல இருந்தா நீ கொண்டு வரணும் அப்படின்ற. என்ன ஒரு குடும்பம் பாத்தீங்களா? சொல்றான், ஐயா அப்படி நடக்கலன்னா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறான். சோ ஆபிரகாம் அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆண்டவர் எனக்கு இதை வாக்கு பண்ணிருக்கிறார், ஒரு தூதன் என்ன பண்ணிருக்கான், இதுக்கு முன்னாடி போறான், உனக்கு முன்னாடி ஆல்ரெடி பீன் சென்ட், பொண்ணு கிடைக்கும் நீ போடா அப்படின்ற, கிடைக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் எலியாசர் ஒரு ஜோம் பண்றார். எலியாசருக்கு தெரியும் நம்ம ஜெபம் வேலைக்காகாது, போடுறா கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். யாரு? ஆபிரகாமுக்கு பண்ண கவனன்ட். ஓ லார்ட் காட் ஆஃப் மை மாஸ்டர் ஆபிரகாம் போயிட்டான். இப்ப அந்த ஷோ கைண்ட்னஸ் இருக்குல்ல, அது பேர் தான் ஹெசத், அதான் கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்ப கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் குள்ள இவன் தன்னை லாச்சன் பண்ண உடனே, ஆபிரகாமுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் லாச்சன் பண்ண உடனே, இப்ப ஏஞ்சல் போய் ரெபேக்காவை எழுப்புது, போய் சீக்கிரம் சாப்பிடுமா, குடத்தை எடுத்துட்டு நீ வந்து இப்ப எங்க போகணும்னா கிணத்துக்கு போகணுமானு ஏஞ்சல் ஃபுல் செட்டிங்க போடுது. உள்ள ஒர்க் பண்ணா ஆண்டவர் செட்டிங் பண்ணுவார் அந்த இடத்துக்கு. சொல்லுங்க, கியாரே செட்டிங்கா அப்படின்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் செட்டிங் தான். டக்கு ஜோம் பண்றான். ஜோம் பண்ணி அவன் சொல்றான், எதை லாட்ச் பண்ணிட்டான், இப்ப கவனன்ட் ஃபெய்த்ஃபுல் லாட்ச் பண்ணிட்டு எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். 15 தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. சொல்லுங்க 15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே யாரா? ரெபேக்கா. இதுக்கு எலியாசர் என்ன பண்ணாப்ல, என்ன வேலை செஞ்சாப்ல? ஒன்னும் செய்யல. கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் தன்னை லாட்ச் பண்ணாரு. அவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்காரு, அவர் தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னோனே, ஆபிரகாம் ஒரு இருதயத்துல என்ன இருந்துச்சோ அத கண்கூடா நடக்கிறதா பாக்குறான். வாவ், thank you holy spirit. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார்.